அந்த லேவி என்ற அந்த மனிதன்கிட்ட இருந்து தான் லேவியர் கோத்திரம் வருது. அவர்களை தேவன் தனக்காக தெரிந்து கொண்டார், ஊழியர்களாக தெரிந்து கொண்டார். என்னாகமம் 3:12 நானே வாசித்து சொல்லுகிறேன். என்னாகமம் 3:12 இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதல் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையலாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்லியிருந்தாரு, அவங்க வீட்டில் யார் வீட்டில் ஃபர்ஸ்ட் கற்பம் திறந்து பிறக்கிற ஆண் பிள்ளைகள் அதெல்லாம் கர்த்தருடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு 12 கோத்திரம் இருக்குது, 12 வம்சாவளிகள் இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒவ்வொரு வீட்டில இருந்தா ஒவ்வொரு குழந்தையா கர்த்தர் தனக்கு எடுப்பதற்கு பதிலாக லேவி என்ற அந்த மனுஷன்கிட்ட இருந்து தோன்றுகிற அந்த லேவியர் அந்த அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மொத்தமா எல்லார் வீட்டுக்கும் ஒரு பிள்ளை தரணும் ஊழியத்துக்கு. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன், இந்த லேவியர்கிட்ட மொத்தமா எடுத்துக்கிறேன், இந்த லேவியர் வம்சத்தையே என் ஊழியத்துக்காக மொத்தமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அந்த கோத்திரத்தில் உள்ள மொத்த பேரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள்.